அன்பார்ந்த +1 படிக்கும் மாணவர்களே, இப்போது சிம்மெட்ரிக் சமச்சீர் தலைப்பில் நாம் பொதுவாக காண இருக்கின்ற கருத்துகள். முதலாவதாக செட் என சொல்லப்படுகின்ற கணம் எஸ் என குறிப்போம். முதல் எழுத்து எஸ்ஸில் ஆரம்பிப்பதால் எஸ் செட் எஸ் என குறித்து எஸ் ஈக்குவல் டு ஏ என்ற உறுப்பு கமா பி என்ற உறுப்பு கமா சி என்ற உறுப்பு உள்ளது. இதை எஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி எனலாம். ரிலேஷன் தொடர்பு R1 என எடுத்துக்கொண்டு R முதல் எழுத்தாக உள்ளது. ரிலேஷன் நம்பர் 1 R1 தொடர்பு ஈக்குவல் டு ஏ கமா பி எனும்போது அதன் சமச்சீர் தொடர்பு பி கமா ஏ என மாறும். அடுத்ததாக ஏ கமா சி என்பதன் சமச்சீர் தொடர்பு சி கமா ஏ என மாறுகிறது. இறுதியாக பி கமா சி எனும்போது சி கமா பி என்று சமச்சீர் தொடர்பு கிடைக்கிறது. இப்போது ஏ கமா பியின் சமச்சீர் தொடர்பு சிம்மெட்ரிக் ரிலேஷன் சமச்சீர் ரிலேஷன் தொடர்பு ஏ கமா பியின் சமச்சீர் தொடர்பு பி கமா ஏ, ஏ கமா சியின் சமச்சீர் தொடர்பு சி கமா ஏ, பி கமா சியின் சமச்சீர் தொடர்பு சி கமா பி. அனைத்தும் அதாவது ஏ கமா பி, பி கமா ஏ, சி கமா ஏ, ஏ கமா சி, சி கமா பி, பி கமா சி இவை அனைத்தும் R1 உள்ளது. 6 உறுப்புகளும் R1 ரிலேஷன் 1 உள்ளது, தொடர்பு 1 உள்ளது. எனவே R1 என்பது சிம்மெட்ரிக். இவற்றில் எந்த ஒரு உறுப்பு இல்லாமல் இருந்தால் அது சிம்மெட்ரிக்காக வராது. அனைத்து உறுப்புகளும் இருப்பதால் R1 என்பது சிம்மெட்ரிக்காக சொல்கிறோம். Therefore R1 is symmetric. R1 என்பது சிம்மெட்ரிக். அடுத்த தலைப்பாக நாம் காண இருப்பது நாட் சிம்மெட்ரிக், சமச்சீர் அற்றது என்பதை பற்றி நாம் காணலாம். செட் கணம் எஸ் ஈக்குவல் டு ஏ என்ற உறுப்பு, பி என்ற உறுப்பு, சி என்ற உறுப்பு உள்ளது. எஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி என்கிறோம். ரிலேஷன் 1 R1 ஈக்குவல் டு இப்போது நமக்கு கிடைப்பது ஏ கமா பி, பி கமா சி என்பதை சி கமா பி எனவும் சொல்லலாம். அடுத்ததாக ஏ கமா சி என்பதை சி கமா ஏவும் என்றும் சொல்லலாம். இப்போது இதில் காணப்படுகின்ற தொடர்புகளை காண்போம். ஏ கமா பியின் சமச்சீர் தொடர்பு பி கமா ஏ, இது R1 இல்லை. பி கமா ஏ R1 இல்லை. சி கமா ஏ இன் சமச்சீர் தொடர்பு ஏ கமா சி, இது ஏ கமா சியும் R1 இல்லை. சி கமா பியின் சமச்சீர் தொடர்பு பி கமா சி, பி கமா சியும் R1 இல்லை. எனவே அனைத்து உறுப்புகளும் இல்லாததால் R1 என்பது சமச்சீர் அற்றது. அதாவது பி கமா ஏ R1 இல்லை, ஏ கமா சி R1 இல்லை, பி கமா சி R1 இல்லை. Therefore R1 is not symmetric. R1 என்பது சமச்சீர் அற்றது எனலாம்.